ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க மகா. ஏன்னா மகா சிவாவுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த சாமியார்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஜாதகத்தை பார்த்து இந்த பையனுக்கு அவன் கட்டின அந்த பொண்டாட்டியாலேயே உயிருக்கு ஆபத்து வரப்போகுதுன்றாங்க. கேட்டுட்டு மகா ஷாக் ஆகுறாங்க. சாமி, என்ன சாமி சொல்லிட்டு இருக்கீங்கன்றாங்க. ஆமாம்மா, உன் பிள்ளைக்கு கட்டினாங்கல்ல ஒரு பொண்டாட்டி, அந்த பொண்டாட்டியால தான் உன் பிள்ளைக்கு ஆபத்து வரப்போகுதுன்றாங்க. முதல்ல அந்த பொண்ணை உங்க பையனுடைய வாழ்க்கையில இருந்து துரத்தி அடிங்க. அப்படி அடிச்சா மட்டும்தான் உங்க பையன் சந்தோஷமா இருப்பாரு அப்படின்றாங்க. அப்படியே மகாவுக்கு பயங்கர ஷாக்கிங். சாமி, உண்மையாவா சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா, நான் அடிச்சுதாம்மா சொல்றேன். உன் புள்ள நல்லா இருக்கணும்னா நீ அந்த பொண்ணுகிட்ட இருந்து அந்த பையனை பிரிக்கிறது தான் நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய பையனுடைய உயிருக்கு ஆபத்து வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உயிரை இழக்க வேண்டிய மாதிரியான வாய்ப்புகளுமே நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல, ரொம்பவே அதிர்ச்சியில இருக்காங்க. என்ன இது இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி மகா ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. கடவுளே, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க மகா. உடனே இது அக்கா கிட்ட சொல்லி முதல்ல சிவா கிட்ட இருந்து சிந்துவை பிரிச்சு வைக்கணும், இல்லைன்னா என்னுடைய பிள்ளையோட உயிருக்கே அது ஆபத்தா கூட முடியுமே அப்படின்ட்டு மகா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இல்ல, இந்த விஷயத்த இப்படி சாதாரணமா நம்ம விடவே கூடாது அப்படின்றாங்க. முதல்ல இந்த விஷயத்த ஏதாச்சும் அக்கா கிட்ட சொல்லி அவங்க 2 பேரையும் பிரிக்கணும்ட்டு வீட்டுக்கு வராங்க. அக்கா அக்கா அப்படின்றாங்க. மகா, என்ன ஆச்சு அப்படின்றாங்க. அக்கா, சிவாவோட ஜாதகத்தை எடுத்து கோவிலுக்கு போனோம்னா அப்ப அந்த சாமியார் ஒண்ணு சொன்னாருக்கா, சிந்து சிவா கூட இருந்தா சிவாவுடைய உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாரு. முதல்ல அவங்க 2 பேரும் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன மகா சொல்லிட்டு இருக்க? ஆமாக்கா, நான் சொல்றது எல்லாமே சத்தியமான விஷயம் காண்றாங்க. இந்த சாமியாரை கேட்ட உடனே எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. பிரிச்சு வச்சா சிவா நல்லா இருப்பானா, இல்லைன்னா சிவா இறந்து போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அக்கா. நான் சொன்னா சிவா கேட்க மாட்டாங்கக்கா, நீங்க சிவா கிட்ட சொல்லுங்கன்றாங்க. அன்னபூரணி ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.